நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேதனை சர்வசாதாரணம். இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அழுதுடு, வேதனையெல்லாம் கண்ணீரா கரைஞ்சு போயிடும். கரைஞ்சா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். என்ன அழணும்னு சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா வேலை செய்யறவங்க மாதிரி தோணல. உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன உறவு? என்னங்கடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆட்டாளுக்கு ஒரு மோட்டாளு, அடுப்பு கட்டைக்கு ஒரு தொடப்ப கட்டையா? ஏய், வாயகிய திறந்த அவ காலுக்கு வந்த சுடு தண்ணி மூஞ்சிக்கு வந்துடும். ப என்ன எரியுதா? இத பாரு, இந்த விஷயத்த உங்க அம்மாக்கு போன்ல சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அந்த நிமிஷமே நீ வாழாவெட்டி ஆயிடுவ. மனசுல வச்சுக்க. என்னடி கண்ணகி மாதிரி முறைக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பொம்பளையும் கண்ணகி கிடையாது. ஓகே மேடம், நீங்க ஒரு 11 மணிக்கே ஃபோன் பண்ணுங்க. எஸ், எம்டி கிருஷ்ணாவை பார்க்கணும். எம்டி கிருஷ்ணாவா? எங்க எம்டி ராமு சார். இல்லையே, இந்த கம்பெனில தான் எம்டின்னு சொன்னாரு கிருஷ்ணா. அக்கவுண்ட் செக்ஷன்ல கிருஷ்ணான்னு இருக்காரு, அவரை வேணா கூப்பிட்டு. இல்லம்மா, இதோ வராரு, இவர்தான். ஏன்யா, இந்த கம்பெனியோட முதலாளின்னு சொல்லி தானே பணம் வாங்கின, எப்பயா தரப்போற? சார் என்ன சார் தராரு? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இவர் இந்த கம்பெனியோட முதலாளின்னு என்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்காரு. நான் உங்ககிட்ட முதலாளின்னு சொன்னேனா? உன் வைஃப் சொல்லும்போது நீ கம்பெனி தானே இருந்த. சரி கிருஷ்ணா, என்னடா பிரச்சனை? புதுக்கடை கட்டணும்னு பிரபா இவர்கிட்ட பணம் கடன் வாங்கினா, இவர் கையெழுத்து போட சொன்னாரு, போட்டேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது. சரி, எது வந்தா உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. அதெல்லாம் முடியாது, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நான் போலீஸை கூப்பிடுவேன். சார் தயவு செஞ்சு உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க சார். அதெல்லாம் தெரியாது. எனக்கு பணம் தரப்போறது நீங்களா இவரா? நான் தரேன். வணக்கம் மேடம், நீங்க தரேன்னு சொன்ன ஒரு வார்த்தையே போதும், நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் இருக்க. மிஸ்டர் சரங்கன் மேடம், இங்க வாங்க. இந்த கடன் வட்டியெல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு பார்த்து கம்ப்ளீட்டா செட்டில் பண்ணிடுங்க. கிருஷ்ணா எந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருந்தாலும் திரும்பி வாங்க. ஓகே மேடம். சார் வாங்க. நீங்க ஏன் பணத்தை கட்டுறீங்க? முடிஞ்சா பிரபா கட்டட்டும், இல்லன்னா குடும்பமா நாங்க உள்ள போயிடுறோம். இந்த பாருங்க, நீங்க கடன் வாங்கினா அது நாங்க வாங்கின மாதிரி தான். இந்த ஃபேக்டரியில உங்களுக்கும் பங்கு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. சரி, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேன். எல்லாம் இங்கே நின்று பேசுங்க, உள்ள போய் பேச வேண்டியதானே. கொஞ்சம் கூட யோசிக்க. வாடா போலாம். டேய், அதான் சாரதா எல்லாத்தையும் செட்டில் பண்ண சொல்லிட்டால, திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்க? உன்னால எதையும் மறக்க முடியும், மன்னிக்கவும் முடியும். என்னால முடியாதுடா. வேண்டாண்டா. இனிமையாவது என்னாலையும் என் பொண்டாட்டியாலையும் நீங்க அவமானப்படக்கூடாது. நான் ஒருத்தாவகிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது போதும். அவ சதி திட்டத்துக்கு நீங்க பலியாக கூடாதுடா. நீ வேற நான் வேறன்னு பிரிச்சு பேசாதுன்னு கூட எத்தனை தடவை சொல்றது? ராமு, உன்னோட இளகன மனசை வச்சுதான் அவன் நாடகம் ஆடுறா. நீங்க வாழ வேண்டியவங்க, நான் வாழறது சும பாவம்.
கிருஷ்ணா டேய், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இதை தவிர ராமு, என்னோட நிழல் கூட இந்த ஃபேக்டரி மேலேயும் ஆபீஸ் மேலேயும் படக்கூடாது. நீயும் சாரதாவும் கஷ்டப்பட இனிமே நான் காரணமா இருக்கக்கூடாது. என்ன மன்னிச்சிடுறா, நான் வரேன். கிருஷ்ணா என்ன பயமா இருக்கா? ரொம்ப வலிக்குதா? இது பாரு விஜய், நான் குடும்பக்காரன் தான். ஆனா இந்த நிலைமையிலையும் நான் உன்னை குடும்பப்படுத்த மாட்டேன். சரி வா, மேல உட்கார். என்ன உடம்பெல்லாம் கொதிக்குது, ஜுரமா இருக்கு. டாக்டர் கிட்ட போகலையா? சரி, மேல வந்து படுத்துக்க. ஓ, என்னால நடக்க முடியாதுல்ல? விஜய், ஏன் இப்படி படுத்திருக்க? கால் நீட்டி வச்சுக்க.
காதலை பற்றி இப்பொழுது பார்ப்போம். காதல் என்பது மண்ணுக்குள் போடப்பட்ட விதை போன்றது. மண்ணுக்குள் போடப்பட்ட விதை அப்பொழுதைக்கு மறைந்து போனாலும் சிறிது காலம் சென்ற பின் லேசாக துளிர்த்து வளர்ந்து செடியாகி மரமாகி பூத்து குலுங்கி நிற்கும். அதுபோலவே வெளிக்காட்டாமல் மனசுக்குள்ளேயே புதைத்து வைக்கப்படும் காதல் நாளடைவில் வளர்ந்து பிரம்மாண்டமாய் கிளை பரப்பி நிற்கும். எப்படி காற்று நிரம்பிய ஒரு பந்தை தண்ணீருக்குள் மறைத்து வைக்க முடியாதோ அதுபோல உண்மையான காதலையும் என்னாலும் மறைத்து வைக்க முடியாது. எங்க ஒரு காரணம் சொல்லுங்க, எதுக்கு என்ன வெறுக்கிறீங்க சொல்லுங்க. தெரியாது. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சிகரெட்டை விட்டேன், தண்ணியை விட்டேன், எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டேன். அப்புறம் ஏன் என்ன காதலிக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க. தெரியாது. ஏங்க அந்த கடலை உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, அந்த கடலை வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அதை தெரிந்து பாருங்க, அந்த பில்டிங்க அது வந்து குதிச்சு செத்துறேங்க. இல்லைன்னா ரயில்வே ட்ராக்ல என் தலையை விட்டு நான் செத்துறேங்க. எதுக்கு என்ன காதலிக்கல ஒரு வார்த்தை சொல்லுங்க. தெரியாது. 5 வருஷமோ 10 வருஷமோ இல்லாட்டி ஆயுசு முழுக்க உங்களுக்காக வெயிட் பண்ண கூட நான் வெயிட் பண்றேன். ஆனா என்ன காதலிக்கிறேன்னு ஒரே ஒரு வாட்டி சொல்லிடுங்க, எனக்கு அது போதும். தெரியாது. ஏமா காசு கொடுக்காம போறீங்க? கொஞ்சம் இரு. எங்க போயிட போறேன்? சாகர் வரைக்கும் இங்கதான் இருப்பேன். காத்துட்டு. விஜய் நல்லா இருக்கியா விஜய்? எனக்கு தெரியும் நீ நல்லா இல்லைன்னு. நீ இப்ப படுற கஷ்டம் என்னாலதான் நினைக்கும் போது செத்துடலாம் போல இருக்கு விஜய். நான் என் தகுதிக்கு மீறி உன் மேல ஆசைப்பட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு உன் கையை பிடிச்சி எடுத்ததுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை நேரில் பார்த்தா உன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்பேன் விஜய். இப்ப எனக்கு உன் கூட இருக்கணும், உன் கண்ணை தொடச்சு விடணும், உன்னை என் தோள்ல சாச்சிக்கிட்டு ஆறுதலா பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியலையே. முழுசா நீ என்னை ஏத்துக்கிட்டங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இப்படி பிரிஞ்சுட்டோமே விஜய். டேய் இந்த வண்டியை நம்ம சேட்டுக்கிட்ட தள்ளி விட்டு வேற வண்டி. டேய் அந்த காஃபி எடு. நான் என்ன சொன்னேன்? சேட்டுக்கிட்ட அந்த வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி ஒன்று எடுக்கலான்னு இருக்கேன்டா. என்ன வேணும் மேடம்? ஒண்ணு வேணாம் போ. ஏன் பாப்பா அவ்வளவு டென்ஷனா இருக்க? டென்ஷன் இல்லாம எப்படி இருக்க சொல்ற? சாரதா தான் வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்காளே. பாப்பா நம்ம மரத்தை வெட்டுறது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா மரத்தோட ஆணி வேறையா வெட்டுறோம், மரத்தோட நுனியை தான் வெட்டுறோம். அதான் வெட்ட 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பாப்பா நீ நினைக்கிற மாதிரி சாரதா சாதாரண பொம்பளை இல்ல, ஆலாமரம் மாதிரி. அவளை அழிக்கவே முடியாது. தப்பு 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 தப்பு. பாப்பா நினைச்சா முடியாதா? நீ சாதாரண ஆளா? 100 பொம்பளைக்கு சமம். ஏன் பாப்பா உம்மனி சிரிக்காம இருக்க? எப்படி சிரிக்க சொல்ற? சாரதா போடுற பிளான் படிதான் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கே. பாப்பா இந்த மண்டைக்கு புரியுற மாதிரி சொன்னாதானே தலையாட்ட வசதியா இருக்கும். அவ ஃபேக்டரி பிசினஸ்னு பிஸியா இருந்தாலும் அவ கட்டுற அந்த வீட்டு வேலை மட்டும் நல்லபடியா நடக்குதே. அட கழுத, இதுக்கு போய் டென்ஷன் ஆகுற? சாதாரண விஷயம். 10 பெரிய ஆளு 10 சித்தாளு 4 மேஸ்திரி வச்சா கட்டணம் தன்னால வளைஞ்சிட்டு போகுது. இதுக்கு சாரதா இருக்கணும்னு அவசியமா என்ன? இல்லையே, அவ ஃபேக்டரியிலயும் இருக்கா, பில்டிங் கட்டுற இடத்துலயும் இருக்கா. ஆனா ரெண்டுமே பிரச்சனை இல்லாம நடக்குது. அப்போ சாரதா காலால சொல்ற வேலைய கையால செய்ய யாரோ அவளை பேக் பண்றாங்க. யாரோ இல்ல, எல்லாம் அந்த யோகி தான். அதனாலதான் அந்த பில்டிங் வேலை நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது அவங்களோட வளர்ச்சியை தடுக்கணும். வளர்ச்சியை தடுக்கணும். பாப்பா என் பெருமூளைக்கு ஒரு பெரிய ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? அவன் சிமெண்ட் மூடலாம் தேடி விற்கிறான் அப்படின்னு அவங்க நம்ப வச்சுட்டோன்னு வச்சுக்க, அவன் வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல. வேணாமா? அப்போ வேற ஏதாவது யோசிக்கலாம். பாப்பா என் சிறுமூளைக்கு ஒரு சிறிய ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? ராத்திரியோட ராத்திரியா போய் அவன் கட்ட செவரெல்லாம் இடிச்சிட்டோன்னு வச்சுக்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லை அப்படின்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்கல்ல. செவரை உடைச்சா நம்ம தலைதான் உருளும். அந்த சாரதாவுக்கு எல்லா விதத்திலையும் உதவியா இருக்கிறது அந்த யோகி தான். முதல்ல
அவனை அடிக்கணும். அவன் அழிக்கிறது என்னமோ சுலபம் தான். அதனால பிரச்சனை வந்து நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஆளு வச்சு அடிக்க போறது என்னமோ நாம தான். ஆனா மாட்ட போறது வேற ஒரு ஆளு. என்ன கையில்? காஃபி. காஃபி. இந்த மாதிரி நேரத்துலலாம் காஃபி சாப்பிட்றதில்ல. விஸ்கி சாப்பிட்றியா? சூரியன் தண்ணி சாப்பிடுவான்ல? ஒரு மெக்கானிக்கல் டச்சா இல்ல? ஏய் இரு இரு, நான் தான் பேசிட்டே இருக்கேன்ல, நீ போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த அழகான மாலை பொழுதுல கையில விஸ்கி கிளாஸோட அப்படியே பூ மாறி மழை பெஞ்சா ரம்மியமா இருக்கும்ல? மழை பெய்ய மாட்டேங்குது. அது என்னமோ சொல்லுவாங்கப்பா, பெய்யன பெய்யும் மழை, பத்தினி பெய்யன பெய்யும் மழை. நீ பத்தினி தானே? உன் புருஷன் ஆசைப்பட்டு கேட்கறேன், கொஞ்சம் மழை பெய்ய சொல்ல. அது எப்படி பெய்யும்? நீ தான் பத்தினியே இல்லையே. நீ தான் காக்காக்கு சக்கரை பொங்கல் வச்சவளாச்சே. ஒரு நிமிஷம், கண்டா அது எந்த கையில் சக்கரை பொங்கல் வச்ச? இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் அ டாங்கி, இங்கி பிங்கி பாங்கி. இந்த கை, இந்த கை தானே? அழு அழு விஜி, அழு, நல்லா அழு. உன் கண்ணில் தண்ணி வரதை நான் பார்க்கணும். கமான், அழு விஜி, அழு, நல்லா அழு. உன் கண்ணில் தண்ணி வராதா? இந்த முண்ட கண்ணில் கண்ணீர் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஒன் மோர் ட்ரை, ஒன் மோர் ட்ரை. என்ன சார், என்ன மேட்ரு? தாம்பா தொழிலதிபர் கைய வெட்டாம்பா. ஐயோ, தபாரா கூத்த. சரி தாம்பா, இவன் வந்தான்னு வச்சுக்கோ, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுனா மறந்துடாத. நான் சொல்லி அனுப்புறேன். நீ போ சார், நான் சொல்லி அனுப்புறேன். போ போ. ஆமா, யாரா அந்த எஸ்கேப் ஆன பார்ட்டி? நம்ம பக்கத்து வீட்டு முருகேசன் தலைவரே. யாரு மூக்கோயின்னு இருப்பான அந்த பையனா? அவனே தான் தலைவரே. காலமே கெட்டு போச்சுரா. மூக்கோயின் இந்த பையன்லாம் ஜாப் செய்யறான், நம்ம ஜாப் இல்லாம கேரம் போர்டு ஆடுனுக்குறான். அவமானமாகுதுரா தலைவரே. சோப்புக்கே விளம்பரம் தேவைப்படுற காலம் இது. நம்ம தொழிலுக்கு விளம்பரம் தேவை தலைவரே. அப்போ டிவில விளம்பரம் கொடுத்துக்கலாமா என் மூஞ்சா போட்டு? தலைவரே, ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு கமிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இப்ப டிவில நம்ம விளம்பரம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கமிஷனர் லெவலுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டி வரும். ஆஹா. இப்ப என்ன பண்ணலான்ற? என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? சிகப்பு பல்பு தலைவரே. என்னடா பல்பு காட்டுற? என்ன தலைவரே, எத்தனை சினிமாவில் பார்த்துருக்கீங்க நீங்க? இந்த வில்லன் மூஞ்சில பளிர்னு எரியுமே சிவப்பு கலரு, இது மட்டும் எரிஞ்சு உங்க மூஞ்சில பளிச்சுன்னு அடிச்சுன்னு வச்சுங்க, தொழில் ஓஹோன்னு போகும் தலைவரே. நாய, அதெல்லாம் டூப் வில்லன்கள் இருக்குடா. நம்மெல்லாம் ஒரிஜினல் வில்லனுங்க. என்ன தலைவரே, கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன். அங்க வெள்ளையும் காவியும் பட்டையா போட்டிருப்பாங்களே, எதுக்கு? எதுக்கு? அது கோயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தலைவரே. தலைவா, போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிறியா? போய்க்கிறேன்டா. அங்கேயே சிவப்பு கலர் பெயிண்ட் வச்சுக்கிறாங்க. எதுக்குடா? அது போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். தலைவரே, நான் புளித்தலை கூட ஆர்டர் கொடுத்துருக்கேன் தலைவரே. அது மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு வாசல்ல வச்சா நம்ம தொழில் ஓஹோன்னு வளரும் தலைவரே. எவனாடா ஆர்டர் கொடுத்துக்கிற? நம்ம மணிகண்ட கிட்ட தலைவரே. இந்த மணிகண்ட கிட்டியா? ஏய், அவன் சாது அப்புறானி, அவனாண்ட போய் ஆர்டர் கொடுத்துக்கிறியா? என்ன தலைவரே புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவர் 20 வருஷமா சபரிமலைக்கு போயிட்டு இருக்காரு தலைவரே. இந்த வருஷமா சபரிக்கு போவாரு. போகும்போது வழியில புளிய பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, தலையை வெட்டி கொண்டு வந்து கொடுத்துட போறாரு தலைவரே. அதை நம்ம வாசல்ல வச்சோம்னா அவ்வளவுதான், நம்ம ஓஹோன்னு போயிடுவோம் தலைவரே. கரெக்டா வேலை செய்யுடா. சோகுடா நீ. ஏய், நீ சாயந்தரம் அவனுக்கு ஒரு நெப்போலியன் வாங்கி கொடுத்துரு. சரி சரி. ஆமா குசுரு, என்னடா போன வாரம் மார்க்கெட்ல ஒருத்தனுக்கு கையெழுத்துமே ஞாபகம் இதா? அவனாண்டா பாக்கி பணம் வசூல் பண்ணியாடா? போனேன் தலைவா, ஞாயிற்றுக்கிழமை தரேன் இருக்கான். ஞாயிற்றுக்கிழமையா? ஏய், நம்ம காசு இல்லாம இங்க காஞ்சி போய் கிடக்குறான், வாங்கின்னு வராம. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அவனை கைய கால எடுத்துருவேன், சொல்லி வை. எத்தெல்லாம் தலைவா. வணக்கம் தம்பாண்ணே. அம்மோ, உனக்கு இவரு அண்ணனா? ஏயா பேரை சொன்னாலும் அடிக்கிறீங்க, அண்ணன்னு சொன்னாலும் அடிக்கிறீங்க. நான் எப்படிதான் கூப்பிடணும் அவரை? ஏ நொண்டி, வந்த விஷயத்த சொல்டா. நாமா எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு தபா ஒரு வேலை கொடுத்த, வேணான்னு ஜகா வாங்கிக்கினேன். சரி விடு, நீ கொடுத்த பணம் நம்ம கிட்ட தான் இருக்குது, விசுவாசமா இருக்குது. நம்ம பசங்க குடிச்சிட்டு ஜமாய் பண்ணிட்டானுங்க. செய்யறது 2ஆம் நம்பர் தொழில் தான், ஆனா தொழில நம்பர் 1. கை நீட்டி காசு வாங்கிட்டேன்னு வச்சுக்க, கறிக்கிட்டா இருப்போம். இப்போ என்ன மேட்டர்னு சொல்லு, கரெக்டா முடிச்சிடுறோம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த தடவை கண்டிப்பா வாபஸ் வாங்க மாட்டோம். பொதுவா பணம்னா பணமே வாயை திறக்கும்னு சொல்லுவாங்க. இங்க என்னடா ஒருத்தரை பணமாக்குறதுக்கு பணம் வாங்குறீங்க? பணம் கைக்கு வந்துச்சுல்ல, வேலை கரெக்டா நடக்கும். அவன் ஜாத்த குடுமா. இதுல அவரோட போட்டோ அட்ரஸ் எல்லாம் இருக்கு. இவன் தானா? நாளைக்கு உன் வீட்டில் இழவு தான் இருக்கும். பயப்படாம போமா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இவன் பணத்தை நாங்களே எடுத்து அடக்கம் பண்ணுமா? அதுல நான் ஏற்கனவே ராமுங்கிறவரோட போட்டோ கொடுத்தேன்ல, ஆமா. அது இருக்கா? நாம இப்படி கேட்ட, போலீஸ் ஸ்டேஷன் ஃபைல்ல இருந்து ஒரு அக்யூஸ்டோட போட்டோ மிஸ் ஆகலாம், ஆனா எங்க ஃபைல்ல இருந்து ஒரு போட்டோ கூட மிஸ் ஆகாது. டேய், இந்த அம்மா கொடுத்த போட்டோவை போய் எத்தனை போ. எத்தனை வரேன் தலைவா. ஏன் சார், உங்க ரெகுலர் கஸ்டமர் வந்திருக்க, ஒரு காப்பி டீ வாங்கி தரக்கூடாதா? அந்த கர்மத்தை நாங்களே தொடறது கிடையாது, நாட்டு சரக்கு தான் இருக்குது. ஒரு கட்டிங் உரியா? ஐயோ வேணாம் சாமி, நம்ம உடம்பு தாங்காது. இந்த தலைவா போட்டோ. இவனுக்கு ஆயுசு கெட்டிமா, தப்பிச்சிக்கனா. இந்தா சார், உங்க கையில போட்டோல உள்ளவன் கதையை முடிச்சிட்டு இவன் மேல பழிய போட்டுறணும். ஓஹோஹோஹோ, டீலிங் அப்படி போகுதா? பாவம் இந்தாண்ட, பழி அந்தாண்ட. இந்தால போட்டு தள்ளிட்டு இந்தால மாட்டி விடணுமா? ஒரே தோட்டால 2 குருவியா? அதான்டா அதான்டா. இந்த பழமொழி நான் எங்கேயுமே கேட்டது இல்லையே. இது எங்க பாஸோட புது மொழி. காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவீங்க தானே? எங்களை மாட்டி விட்டுற மாட்டீங்களே? டபார்மா, கரெக்டா இருப்போம் தொழில. நாங்களே மாட்டினா கூட உங்களை மாட்ட விட மாட்டோம். நம்பி போயிட்டு வா. ஆமாம் சார், நாங்களே பல பிரச்சனையில் இருக்கிறோம். இந்த வேலைக்கு நீங்க போகும்போது கட்டிங் அளவு கொஞ்சம் கம்மியா வச்சுட்டு போங்களேன். இப்ப ஏன் அடிக்கிற? எங்க தலைவர்கிட்டே கட்டிங் கதை சொல்றியா? போடடே, போ போ போ. கரெக்டா முடிச்சிருவீங்கல்ல? கரெக்டா இருக்குமா வேலை, பயப்படாம போ. நீ போ.
ஏய் 2 தடிமணிகளும் கீழே தானே இருக்கீங்க. ஏய் விஜி. என்ன அத்தை? என்னவா எருமா மாடு போன் அடிக்குத காதுல விழ போய் எடு. ஹலோ விஜி, நான் தான் அம்மா பேசுறேன். எப்படிமா இருக்க? ஆ நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ம் இத பார், அவர் மனசு நோகாம நீ நடந்துக்கணும், புரிஞ்சுதா? ம் நீ இல்லாம இந்த வீடே வெறிச்சோன்னு இருக்குமா. கீதா அவங்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் நினைச்சு நினைச்சு அழறா தெரியுமா? நீ எங்க அழாம இருக்கல்ல? ஆமாம்மா. விஜி, தேவையில்லாம அழுது உன் விஷயத்தெல்லாம் நீயே வெளியில கொண்டு வந்துடாத. அப்படி ஏதாவது நடந்தது நான் தூக்கல தொங்கிடுவேன். விஜி, உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. நானும் கீதாவும் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா உன்னை பார்க்கறோம். சரியா? சரிம்மா. வச்சிட்டுமா? சரி. யார் போன்ல? அம்மா. என்னவா? அடுத்த வாரம் என்ன பார்க்க வராங்களா? ஆலிஸ் கேட்ன எங்க? ஏண்டி எதையும் நான் சூடா குடிப்பேன்னு உனக்கு தெரியாது? ஆரிப்பி கொண்டு வந்திருக்க இடியட். உன்ன ஏண்டா கண்ணா இப்படி டென்ஷன் ஆகுற? இப்பதான் தெரியுது உன் ஜாதகத்துல செவ்வாய் உச்சம். இப்ப என்ன இப்பச்சு ஏன் டென்ஷன் ஆகுற? நான் உனக்கு சூடா போன்விட்ட வாங்கி தரேன். வாடா கண்ணா. பாப்பா என்ன பாரு, நான் இருக்கேன் பாப்பா, எதுக்கும் கவலைப்படாது. இதெல்லாம் சகஜம். மேடம், இந்த ஆனந்த் சார் வீடு தானே? ஆமா. இல்ல, நான் ஒரு கார் மெக்கானிக்கரு. சார் ஒரு கார் கேட்டிருந்தாரு, கார் கொண்டு வந்திருக்கேன். சார் இருந்தாருன்னா ட்ரையல் பார்த்துடலாம். அவரு வெளில போயிருக்காரு. அப்படியா? சரி, வந்தாருன்னா மெக்கானிக் சூர்யா வந்துட்டு போனாரு சொல்றீங்களா? என்ன பேர் சொன்னீங்க? சூர்யா. சரி, அப்போ நான் வரேன் மேடம். யார் நீ? நான் மெக்கானிக் சூர்யா. சார் நீங்க? ஆனந்த். சார் வணக்கம் சார். நம்ம நேற்று ஃபோனில் பேசணும், கார் ஒன்று வேணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு கார் கொண்டு வந்திருக்கேன், ட்ரையல் பார்க்கலாமா சார்? இரு, அவகிட்ட என்ன பேசணும் நீ? நீங்க இருக்கீங்களான்னு கேட்டேன். உன் பேர் சொன்னியா? சொன்னேன், சூர்யான்னு சொன்னேன். அதுக்கு அவங்க நல்லா பேசியிருப்பாங்களே. பேசுனாங்களே. சரி, ட்ரையல் பார்க்கலாமா? இரு, முதல்ல நான் ஒரு ட்ரையல் பார்க்குறேன். வா வா. சார், இவ என் பொண்டாட்டி. இவ ஒரு மெக்கானிக்க காதலிச்சா, உங்களை மாதிரி. அவன் பேரும் சூர்யா தான். சார், நீங்களாம் மெக்கானிக். நைட்டு கலைச்சு போய் தண்ணி அடிச்சு தப்பு பண்ணீங்களா இல்லையா? பண்ணுவீங்களா இல்லையா? அதே மாதிரி தான் சூர்யாவும் நைட்டு தண்ணி அடிச்சு தப்பு பண்ணுவா. இவ கூட தப்பு பண்ணுவா. ஆனா அதெல்லாம் மறந்து இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். ஆனா இவ அவனே நினைச்சிட்டு இருக்கான், சூர்யாவே நினைச்சிட்டு இருக்கான். தப்பு தானே சூர்யா? தப்பு தானே சூர்யா? நீ அவகிட்ட சொல்ல இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. தப்புதாம்மா. இந்த மாதிரி ஒரு நாயோட வாழ்றதை விட காலில் போட்டிருக்கே செருப்பு, அத கலட்டி அவனை அடிச்சுட்டு அவன் கட்டின தாலியை கழட்டி மூஞ்சில வீசிட்டு இந்நேரம் போயிருக்கணுமா? போகாம இருக்கல, தப்பு தான். என்னடா சொன்ன? மெக்கானிக்லாம் தண்ணியை போட்டு தப்பு பண்ணுவானா? ஜாக்கிரதை. மேஸ்திரி, நாளைக்கு காலையில் கான்கிரீட் போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. அந்த கம்பி எல்லாம் எடுத்து உள்ள வச்சிருங்க. ஆகட்டும் சார். எக்கோ வாக்கா, மணி ஆகுதுல, ஊருக்கு போய் சேரவனா?
வந்துக்கினே இருக்கல எது கூவுற? ஐயே வாட்ச்மேன் சிமெண்ட் மூட்டெல்லாம் பூட்டி வச்சிரு. இந்த கல்லெல்லாம் ஓரம் போட்டுரு. சரிங்கய்யா. எல்லாம் பத்திரமா பாத்துக்கயா? சரி மேஸ்திரி, நீங்க புறப்படுங்க. சரிங்க சார், வரேன் சார். வாட்ச்மேன் ஐயா, இப்போ 600 ரூபா வச்சுக்கோங்க. மொத்தமா 2500 ரூபா ஆச்சு. சரிங்கய்யா. சீக்கிரம் போய் சாப்பிட்டு வந்து படுத்துக்கோங்க. சரிங்க. பத்திரமா பார்த்துங்க, காலைல சீக்கிரம் வந்துடுறேன். வணக்கம் நாத்தா. நான் இப்பதான் வேலை முடிச்சுட்டு வரியா? டேய், சார் தான் அந்த பில்டிங் இன்ஜினியரா? ஆமா, சாரு சூப்பரா வீடு கட்டுவார் தலைவா. நான் கூட தான் வீடு கட்டுவேன். நம்ம கொஸ்து கூட தான் சகா வீடு கட்டுவான். டேய் கட்டுறா. அச்சக்கே குமுக்கே அச்சக்கே வீடாடாது குடிச்சாடா. நான் கட்டுறேன் பாரு. நம்ம கட்டிப்பா நம்ம கட்டிப்பா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம் நாத்த. நம்ம தம்பி லாட்டரி டிக்கெட்ல நிறைய காசு அடிச்சு வச்சுக்கிறான். அவனுக்கு அரண்மனை மாதிரி ஒரு பங்களா வேணுமா, அதை கட்டி கொடு. அது போதும். நீங்க தப்பான ஆளை தேடி வந்திருக்கீங்க. ஏய், நம்ம தப்பான ஆளுங்களாண்டா. நாங்க தப்பு பண்றோமா? அப்ப நீ அங்க பண்றிய அது? சாரு உங்களுக்கு அழகான பொண்டாட்டி இருந்தா சூப்பரா வீடு கட்டி தருவாரு. அப்ப ராமுக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு, அது எப்படி? அவருக்கு தான் சார் தானே ஒரு அழகான பொண்டாட்டிக்குது. மரியாதையா பேசு. வம்ப வெள்ள கொடுத்து வாங்காதீங்க. நாங்க வம்ப விலை கொடுத்து வாங்குறோம், நீ விலை கொடுக்காம வாங்குற. ஏய் அட்ராவன. குட் மார்னிங் மேடம். என்ன திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், இந்த செக்கில் கொஞ்சம் நீங்கள் அர்ஜென்ட்டாக சைன் பண்ணணும். நான் தான் இப்போ ஆஃபீஸ்க்கு வர நேரமாச்சே. எதுக்காக இங்க வந்தீங்க? இல்லை மேடம், ரொம்ப அர்ஜென்ட்டு. இல்ல இல்ல, ஆஃபீஸ் வேலை ஆஃபீஸோட வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு வர பழக்கம்லாம் வச்சுக்காதீங்க. அப்படி ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்க நேத்தே என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கலாம். சாரி மேடம், கொஞ்சம் அர்ஜென்ட். முடியாது, நான் செக்ல கையெழுத்து போட முடியாது. நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க. ஓகே மேடம். கொஞ்சம் இருங்க, எனக்கும் ஆஃபீஸ்க்கு போற நேரமாச்சு. இருங்க வரேன். ஓகே மேடம். போலாமா? சைட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போலாம். டைம் இருக்கா? இருக்கு மேடம், டைம் இருக்கு. சரி வாங்க போலாம். வணக்கம்மா. இன்னும் வேலை ஆரம்பிக்கல? இல்லம்மா, இன்னைக்கு காங்கிரீட் போடுற வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதான் வேலையாளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு காலையில இருந்து நின்றுட்டு இருக்கிறோமா. தகவல் எதுவுமே இல்ல. நம்ம யோகி சார் வேற வரல. ஒரு வேலை உடம்பு சரியில்லை போல இருக்கு. சரி, நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. யோகி சார் எத்தனை நாளா வரல? முந்தா நாள்ல இருந்து வரலமா. இன்னைக்கு வேலை இருக்கிறதா சொல்லிட்டு போனாரு. இன்னும் வரல. என்ன பண்றதுன்னு புரியலமா. கல்லெல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுமா. பாதி மேலே ஏத்தியாச்சு, மீதி இங்க இருக்குமா. மேடம், நான் வேணா இங்கே இருந்து யோகி சார் பார்க்குற வேலையெல்லாம் பார்க்கவா? உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. சாரி மேடம்.
விஜி கொஞ்சம் தள்ளிக்கங்களேன். விஜி விஜி அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ள வந்திருக்காரா? இல்ல. பின்ன தனியாவா வந்த? நான் கிளம்புறேம்மா. என்னம்மா இது காயம்? அது ஒண்ணும் இல்ல, தாளிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் பட்டுடுச்சு. பார்த்து சமைக்க கூடாதா? சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. இருமா, சாமி கும்பிட்டுட்டு அப்படியே உன்னை வீட்டுல விட்டுறேன். என்னால முடியாதுமா, நான் கிளம்புறேன். அர்ச்சனை கூட பண்ணாம போற? எனக்கு வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். இருமா. வா, விடுமா. உங்க அம்மா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே பேசலையா? ஒண்ணுமே இல்லாதக்கா கண்ணகி மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி பேசிட்டு இருந்த. என்னடா வெள்ளிக்கிழமான கோயிலுக்கு போறாளேன்னு ஃபாலோ பண்ணி வந்தேன். இப்பதானே புரியுது அம்மா பொண்ணு மீட்டிங் நடக்குதோ. வண்டியில ஏறு. என்ன அர்ச்சனை பண்ணலையா? வீட்டுக்கு வா, ஸ்பெஷல்ல அர்ச்சனை பண்றேன். டிரைவர் வண்டி எடுப்பா. அண்ணி 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 என்ன தம்பி வீட்லயே இருக்கீங்க? ஃபேக்டரிக்கு போலையா? ஃபேக்டரியிலாவது ராமும் சாரதாவும் நிம்மதியா இருக்கட்டுமே. என்ன சொல்றீங்க? என் வீட்டில் இருக்கிற பிசாசு வீட்டில் இருக்கிற ராமுவையும் சாரதாவையும் நிம்மதியா இருக்க விடுறதில்ல. இவ சாபத்தை சுமந்துக்கிட்டு நான் ஃபேக்டரிக்கு போனா ஃபேக்டரியும் உருட்ட மாதிரிதான். கண்டவங்களோட என்ன பேச்சு? ஃபேக்டரிக்கு போலியா? தம்பி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. என்ன புக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம ஃபேக்டரிக்கு போல? என்ன சொன்ன? நம்ம ஃபேக்டரியா? குளிர்ல ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள தலை நீட்டுமா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூடாரத்தையே தூக்கிடுமா. அப்படி இருக்கு உன் பேச்சு. எதுவா இருந்தாலும் நேரா பேசுங்க. நேர பேசுறதுக்கு என்ன இருக்குடி? உன்னை கொன்னுட்டா கூட தப்பு இல்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தா நாம 2 பேரும் இன்னைக்கு ஃபேக்டரியில உட்கார்ந்து இருந்திருப்போம். அடுத்தவங்களை சாவடிச்சுட்டு அந்த சொத்துல வாழணும்னு நினைக்கிற உன்னோட வாழ்றது கண்ணை கட்டிக்கிட்டு ஹைவேல நடக்கிற மாதிரி. சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஆம்பளை ஒழுங்கா இருந்தா பொம்பளையும் ஒழுங்கா தான் இருப்பா. நீ எவ்வளவு செஞ்சாலும் அவங்க உன்னை மன்னிச்சிட்டாங்க. போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் ஒன்னும் உன்ன மாதிரி கோழை இல்லை. எனக்கும் அந்த ஃபேக்டரியில உரிமை இருக்கு. அவங்க போடுற பிச்சையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு உரிமையா? வாய மூடு. நீயும் அந்த ஃபேக்டரிக்காக உழைச்சிருக்க. அத நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அந்த ஃபேக்டரி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத. முடிஞ்சா ஃபேக்டரிக்கு போ, இல்லனா எங்கேயாவது போய் தொலை. போயிடுறேன்டி, போயிடுறேன். என்னை வச்சுதான் நீ ஆடுற இல்ல? இந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன். முதல்ல அதை செய். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.